வணக்கம். நம்ம தொடர்ச்சியாகவே நம்மளோட சேனலில் சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் பற்றி வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டின்னர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சர்க்கரை வியாதி உணவு முறையை பற்றி பார்த்தோம். அதே வரிசையில் இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோவை முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நெல்லை அரோமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்ச உடனே மனசில் வர்றது என்னது, நம்ம நினச்சது சாப்பிட முடியாது, அடுத்தது என்ன, சர்க்கரை வியாதினால் நிறைய பக்க விளைவுகள், ஒவ்வொரு உறுப்பாக டேமேஜ் ஆகும். இந்த எண்ணங்கள் தான் உடனே நம்ம மனசில் பதியும். ஐயோ சர்க்கரை வியாதி வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. முதல்ல உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த எண்ணங்கள்லாம் தூக்கி போடுங்க. ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டு வாங்க. சர்க்கரை வியாதினா முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வெள்ளைச்சீனியில் செய்த பலகாரங்கள். ஸோ ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அதில் செய்த பலகாரங்கள், அப்புறம் பேக்கரி ஐட்டங்கள், மைதாவில் செய்த பலகாரங்கள், மைதா ஐட்டங்கள், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ முக்கியமாக வெள்ளைச்சீனி, மைதா, இந்த ரெண்டையும் முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். அப்புறமா அரிசியை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லிமிட்டடாக எடுத்துக்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, சர்க்கரை வியாதி வந்தால் ஒவ்வொரு உறுப்பு பாதிக்கும், அதெல்லாம் அப்படிலாம், அதாவது சர்க்கரை அது எப்போ நடக்கும் அப்படின்னா சர்க்கரை கண்ட்ரோலில் இல்லாதப்போ, உங்கள் டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோலாக இருக்கும்போது தான் பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ அதிகம். அப்படி இல்லாமல் சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா உங்கள் உணவு முறையை மாற்றிட்டு உங்கள் மெடிசனை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆரோக்கியமான பர்சன். ஸோ அதாவது நீங்கள் ஒரு பாசிட்டிவான எண்ணம் வச்சுக்கோங்க. சர்க்கரை வியாதி வந்துட்டு அப்படின்னா நமக்கு வியாதி வந்துட்டு அப்படிங்கிற எண்ணத்தை எடுத்து போட்டுட்டு உங்கள் உடம்பை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை வியாதி வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க, டயட் பிளான் கொடுப்பாங்க, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும்னு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, உங்கள் உடம்பு சுத்தமாகுது, க்ளீன் ஆகுது. நீங்கள் அந்த சர்க்கரை, கார்போஹைட்ரேட் எல்லாம் அவாய்ட் பண்ணும்போது பழங்கள், அப்புறம் காய்கறிகள், அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் உடம்பு தானாகவே சுத்திகரிக்கப்படுது. அதாவது அந்த கெட்ட இதெல்லாம் நம்ம எடுக்கிறதில்ல, அதனால் உங்கள் உடம்பு ஒரு நல்ல நிலைமைக்கு வருது. அப்புறமா வாக்கிங் போக சொல்லுவாங்க, எக்ஸசைஸ். அப்போ என்ன பண்ணோம், நம்ம எப்போவுமே பிரிஸ்காக இருக்க சொல்லும். ஸோ சர்க்கரை வியாதி வந்தால் நம்ம உடம்பு ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை எடுத்துக்கோங்க. சர்க்கரை வியாதி எதுவுமே பண்ணாது. சர்க்கரை வியாதியை நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடியே நான் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோவில் லஞ்ச் என்ன எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா, அதாவது நான் எடுத்துருக்க லஞ்சை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். லஞ்ச் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் காமிக்கிறேன். ஒவ்வொன்றே குக் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ லஞ்ச் ஐட்டங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் தொடர்ந்து வர வீடியோக்குள்ளே இதை பற்றி, டயபெட்டிஸ் பற்றி டீட்டெயிலான வீடியோக்கள் நிறைய பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு இது நான் எடுத்துருக்கிறது என்னென்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறமா கூட்டுக்கு கீரை கூட்டு கொஞ்சம், மீன் அவியல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சாலை மீன் அவியல் ஒரு 5-6 மீன் போட்டு சாலை மீன் அவியல் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்க சாதத்தை விட கூட்டும், அந்த கூட்டு எடுத்திருக்க 2 கூட்டு எடுக்கலாம். வெஜிடேரியன் அப்படின்னா 2 கூட்டு எடுங்க. நான் நான்வெஜ் எடுத்துருக்கேன்னா ஒரு கீரை கூட்டும் மீனும் எடுத்திருக்கேன். அது டபுள் மடங்கு இருக்கணும். அரிசி கம்மியாக இருக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நல்ல நார்ச்சத்து அதிகம், அதனால் அடிக்கடி இது உணவில் சேர்த்துக்கோங்க. இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி, அதனால் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை மெதுவாக தான் ஏற்றும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சாதாரண சம்பா அரிசி சாதத்தை பாருங்கள், கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு மாதிரி தான். கூட்டு 2 முருங்கைக்கீரையும் புடலங்காய் கூட்டு 1, அப்புறமா 2 பொரிச்ச மீன் வச்சுருக்கேன், கொஞ்சம் தயிர். ஸோ சாதம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு, கைப்பிடி அளவு தான் எடுக்கணும். அதை தவிர்த்து 2 கூட்டு, அப்புறமா மீன். ஸோ மீன் நான்வெஜ் எடுக்கிறவங்க மீன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் 2 கூட்டு, தயிரே போதுமான அளவாக இருக்கும். 1 கப் ரசம் வேணால் எடுத்துக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா. ஆனால் இந்த சம்பா அரிசியில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகம். அதாவது நம்ம பாரம்பரிய அரிசியை விட
இது அதிகம்தான், அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. அடுத்த லஞ்ச் என்ன அப்படின்னா சம்பா அரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. அப்புறமா புடலங்காய் கூட்டு, 1 கப் தயிர், 1 துண்டு பொரிச்ச மீன் வச்சுருக்கேன். இந்த சாதத்தில் சாம்பார் சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி காமிச்சதில் நான் குழம்பு எதுவுமே சேர்க்கல. அந்த கூட்டு கீரை அது போட்டே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சாம்பார் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு ஹெல்த்தியான மீல் தான். ஸோ நான்வெஜ் சேர்க்கலை அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு கூட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரசம் அது கூட வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்கள் லஞ்சில் காய்கறி ஒன்று இருக்கணும். கீரை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்டா வந்து அது வயிறுக்கு சரி வராது. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை, முருங்கைக்கீரை கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்குற லஞ்சும் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கேன், 1 கீரை பொரியல், அப்புறமா 2 துண்டு மீன். இதுவும் ஒரு ஹெல்த்தியான கோம்போ தான். என்னடா ஒரே ஃபிஷ்ஷாக பார்க்குறோமே நினைக்காதீங்க. ஃபிஷ்ஷில் அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக மீன் சேர்த்துக்கோங்க. அதாவது மட்டன் சிக்கனை விட மீன் நல்லா சேர்த்துக்கோங்க. மீனில் வந்து அவ்வளோ இது சத்து இருக்குது. இப்போ வந்து அடுத்ததான் நம்ம வெஜிடேரியன் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்த லஞ்சில் நான் எடுத்துருக்குது கருப்பு கவுனி அரிசி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். பாகற்காய் கூட்டு, அப்புறமா 1 கீரை பொரியல். இந்த கவுனி அரிசி நான் குக் பண்ணுறது ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். மொதல் நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஒரு 40 நிமிஷம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளவு சத்து, நார்ச்சத்து நிறைய இருக்குது. டயபெட்டிஸ் இல்லை, கேன்சரை குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கருப்பு கவுனிக்கு உண்டு. அதனால் கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியை வாரத்தில் 2 நாள் நீங்கள் லஞ்சுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து சப்புன்னு தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப சத்து உள்ளது. ஸோ கருப்பு கவுனி அரிசி வச்சு கூட 2 கூட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சோயாபீன் அடை. ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சோயாபீன் செஞ்ச அடை வந்து 2 இல்லாட்டி 3 லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட சாம்பாரோ சட்னியோ வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சோயாபீன் வந்து அப்படி சுகரை கண்ட்ரோல் பண்ணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வாரத்தில் 2 நாள் நீங்கள் லஞ்சு இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். நல்லா பசியும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நீங்கள் இதை வந்து லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெங்காயம்லாம் வதக்கி போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த சோயாபீன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும். இப்போ கொஞ்சம் லஞ்ச் ஐடியாக்கள்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் தான், ரொம்ப சின்ன சாம்பிள் மாதிரி தான். இந்த மாதிரி தான் எடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற வெஜிடபிள்ஸ் அப்புறமா மீட், அதாவது சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ அந்த அளவுகள் அதிகமாக இருக்கணும். இதுதான் ரொம்ப பேசிக். அதனால் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. பேசிக்காக ரைஸ் கம்மியாக இருக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். வெஜிடபிள்ஸ் மற்ற ஐட்டங்கள், அதாவது நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் எதுனாலும் சரி, வெஜிடபிள்ஸ்னாலும் சரி, நான்வெஜ்னாலும் சரி, அது வந்து அதிகமாக இருக்கணும். தயிர் எடுத்துக்கலாம், 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரையும் தயிர் நீங்கள் சாப்பாட்டோடு எடுக்கிறதுல ஸ்நாக்ஸுக்கு, அந்த ஸ்நாக்ஸ் டைமில் பசிக்கும், அந்த டைமில் நீங்கள் கெட்டியான தயிரோ மோராவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டயட் பிளானை பின்பற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட சுகர் வந்து கட்டுக்குள்ளே வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் தொடர்ந்து வந்து வீடியோக்கள், பழங்கள் சாப்பிட்லாமா, ஜிஐனா என்ன, ஜிஐ இண்டெக்ஸ்னா என்ன, கிளைசமிக் லோட்னா என்ன, அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு, பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஃபீட்பேக்கை, உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.